ரஜினிகாந்த் சார் நடிக்கும் புதிய படம் கோலி. இந்த படத்தோட ட்ரெய்லர் நம்ம பார்த்தாச்சு. ட்ரெய்லரோட பிரேக் டவுன் தான் இப்ப நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்துல சத்யராஜ் சார் ஆர்டிபிஷியல் மூலமா எலக்ட்ரிக்கை கண்டுபிடிச்சு நாகார்ஜுனா அந்த எலக்ட்ரிக்கை வச்சு தேவையில்லாத ஆளுங்களை எப்படி தூக்குறாரோ அதே மாதிரி அவர் மூலமா இந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு ஆளுங்களை தூக்குறாங்க. இதுக்காக தான் சத்யராஜ் எழுப்பு தேவைப்படுது. அதான் இந்த படத்தோட ட்ரெய்லர் கடைசி ஷாட்ல தேவா வானத்துல ஏதாச்சும் பார்த்து ரசிகர்களை பிராங்க் பண்றாரு. இவங்க படத்துல வானத்துல லைட்னிங் வச்சு ஏதாவது சம்பவம் பண்றாங்களா? இதனாலதான் பவர் ஆஃப் சாங்ல ரஜினிகாந்த் சார் அப்பப்போ வானத்தை பார்க்கும்போது வானத்துல இருக்கிற லைட்டிங் வருதா. இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஷோபேன். இவரோட போஸ்டர் ஃபர்ஸ்ட் போஸ்டர் வரும்போது வாட்ச பாக்குற மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லர்ல இவரோட ஃபர்ஸ்ட் ஷாட் பாத்தீங்கன்னா வாட்ச பாக்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இது அந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பயத்துல போயிட்டு இருக்காங்களா இல்ல மரியாதைக்காக போயிட்டு இருக்காங்களான்னு தெரியல. நிறைய பேர் போக்கஸா நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதே இந்த ட்ரெய்லர்ல நாகார்ஜுனாவோட ஃபர்ஸ்ட் ஷாட் பாத்தீங்கன்னா இவர் ஒயிட் கோட் போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. இவர் சுத்தி இருக்கிற லேபர்ஸ் ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இவர் சொல்றாரு ப்ரொடெஸ்ட்லாம் இங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு ப்ரொடெஸ்ட் பண்றது இவருக்கு பிடிக்கல. இதனால ப்ரொடெஸ்ட் பண்ற ஒருத்தரை சரமரியா தாக்குறாரு. அப்படின்னா அவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான். அது தெரிஞ்சுக்கிட்டே இவர் சரமரியா தாக்குறாரு. அந்த பயத்துல எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நாகார்ஜுனா பயத்தை வச்சு இந்த கூட்டத்தை ஆள்றாரு நல்லாவே தெரியுது. இந்த ட்ரெய்லர் ஷாட்ல அமெரிக்கான்னு கண்ணை வச்சிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்ப அவர் கையில வாட்ச் போட்டிருக்காரு. இந்த வாட்ச் பாத்தீங்கன்னா 3 நாப் போட்டிருக்கோம். இதே ஷோபேனை வாட்சை பாக்குற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதையும் பாத்தீங்கன்னா 3 நாப் போட்டிருக்கோம். 2 வாட்சுக்கும் ஒரே மாதிரி டிசைன் தான். இந்த படத்துல அமெரிக்கான் தாகாங்கிற கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. தாகா இந்த வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னா எரியறது கொளுத்துறது. இது அரபிக்ல பார்த்தா பகல்ல வெயில் அடிக்கிற நேரம். அந்த மீனிங்க்கு ஏத்த மாதிரி இவரோட கேரக்டரை டிசைன் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல வேன் போயிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த வேன்ல பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் வேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. ட்ரெய்லர் இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா தேவா மேன்ஷன் சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இதே அந்த தேவாங்கிற வேர்டை வந்து கிரீன் கலர் ஃபாண்ட்ல வச்சிருப்பாங்க. அதே அந்த மேன்ஷன்ல பாத்தீங்கன்னா 1971 போட்டிருக்கோம். 1971 அந்த மேன்ஷன் கட்டியிருக்காங்கிறத காமிச்சிருக்காங்க. அதே அந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சண்டை நடந்திருக்கு. ஏன்னா செங்கல் கல்கள் நிறைய இருக்குது. இங்க ஆல்ரெடி சம்பவம் போயிருக்கா இல்ல சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கா? இந்த மேன்ஷன் ஃபைட் சீக்வன்ஸ் வேற லெவல்ல இருக்க போது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் போன் கால் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் பேசுற பார்த்தா எமோஷனலா பேசுற மாதிரி தான் இருக்கு. அந்த போன்ல யார் பேசிருக்கா, எதுக்காக பேசிருக்காங்க, என்ன பேசிருக்காங்கிறது தெரியல. ஒரு பெரிய எமோஷனல் நியூஸ் பேசிருக்காங்க. அதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ரொம்ப எமோஷனல் ஆயிருக்காரு. இந்த ட்ரெய்லர்ல இன்னொரு ஷாட் பாத்தீங்கன்னா தாகாவோட ஓபனிங் சீன் காமிச்சிருப்பாங்க. இவர் ஹெலிகாப்டர்ல வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய கார் இருக்குது. ஆளுங்களும் வெயிட் பண்றாங்க. நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்குது. இதுக்கு இன்னொரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா அமெரிக்கானோட ஆளுங்களை அடிச்சு போட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீனுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இந்த இடத்துக்கு வந்து சம்பவம் பண்ணிருக்கலாம். இதனால நிறைய ஆளுங்க அடி வாங்கியிருக்கலாம். இன்னொரு ஃப்ரேம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு பின்னாடி சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் இவங்க 2 பேர் நிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதே ஸ்ருதிஹாசனோட கேரக்டர் போஸ்டர் வரும்போது கலரை தோன்ற பொருள் அவங்க கையில வச்சிருந்தாங்க. இந்த ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் பாத்தீங்கன்னா கலரை தோன்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் காமிச்சிருப்பாங்க. ஸ்ருதிஹாசன் இந்த கலரை தோன்றாங்களா? அதே கோலி 50 டே போஸ்டர் பார்க்கும்போது ரஜினிகாந்த் சாரும் கலரை தோன்றதுக்கான பொருள் வச்சிருந்தாரு. இந்த கலரை தோன்றது ஸ்ருதிஹாசனா இல்ல சூப்பர் ஸ்டாரா ரெண்டுத்துல யாருன்னு தெரியல. நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். யாரெல்லாம் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்திருக்கீங்க, யாரெல்லாம் இந்த படத்தோட ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு, யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹைப் பண்ணுங்க.